மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் நர்மதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா நெக் பெயின். ஸோ இந்த நெக் பெயின் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க்கிங் பீப்புள் நிறைய பேருக்கு ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஐடி பீப்புளுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவே வருது. ஸோ இந்த பிரச்சனை வந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ நெக் பெயின் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கும், கழுத்து பிடிச்சமா இருக்கும். அப்படியே கொஞ்ச நாள் போக போக பெயின் ஜாஸ்தியாகும். அதுக்கப்புறம் கழுத்து திருப்பறக்கே கஷ்டமா இருக்கும். அப்படிலாம் அது அப்படியே ரேடியேட் ஆகி உங்களோட ஷோல்டரு, நெக்கு, அதாவது உங்களோட ஹேண்ட் அது வரைக்கும் பெயின் வரக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா மண்டை வலிக்கும், சில பேருக்கு பாத்தீங்கன்னா தலை சுத்தல் கூட வரும். சோ இந்த மாதிரி பிரச்சனைகளே இருக்கு அப்படின்னா உங்களோட நெக்ல இருக்க போன்ல ஏதாவது ஒரு கம்ப்ரெஷனோ இல்ல பல்ஜோ இல்ல இன்ஃப்ளமேஷனோ இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரும். சோ இந்த பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் அதிகமா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஃபார்வர்ட் பெண்டிங்லயே வேலை பாக்குறவங்க, அதாவது ஒரு மாதிரி குனிஞ்ச மாதிரி, இப்ப சிஸ்டம் ஒர்க்கே இருக்கட்டும், ஒரு மாதிரி குனிஞ்சே தானே வேலை பார்ப்பாங்க. சோ அந்த மாதிரி ஃபார்வர்ட் பெண்டிங்ல ரொம்ப நேரம் வேலை பாக்குறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் அதிகமா வரும். அதுக்கப்புறம் ஒர்க் டென்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கிறவங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறவங்க, ரொம்ப கோவப்படுறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ அப்போ இந்த நெக் பெயின் வந்துருச்சு, இப்போ இதை வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், வந்தது சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். இப்போ நெக் பெயின் இருக்கிறவங்க என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்பவுமே வந்து ஒரு ஸ்பைனல் கார்டு வந்து ஸ்ட்ரெயிட்டா தான் உட்காரணும். தலையை வந்து குனிஞ்ச மாதிரி பெண்ட் பண்ணி உட்காரக்கூடாது. உங்க முதுகு தண்டு வளத்தை எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அது நீங்க உட்கார்ந்து ஒர்க் பண்ணாலும் சரி இல்ல நடக்கும்போது சரி, எப்பவுமே வந்து உங்களோட முதுகு தண்டு வளை ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கணும். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க கண்டினியூஸா ஒர்க் பண்ணாலும் அட்லீஸ்ட் 1 hour once வந்து லைட்டா பேக்ல பெண்ட் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி பேக்ல பெண்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக் பிரச்சனை அதிகமா வராம தடுத்துக்கலாம். வந்திருந்தாலும் ஓரளவுக்கு பெயின் மேனேஜ் பண்றதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெய்லி கம்பல்சரியா நீங்க வந்து நெக்குக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். சோ அதுலயும் பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு 4 எக்ஸசைஸ் இருக்கு. அது வந்து நான் இப்ப சொல்லி கொடுக்குறேன். அந்த எக்ஸசைஸ் வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இந்த நெக் எக்ஸசைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, மூச்சு இழுத்துட்டே தலையை நல்லா மேல கொண்டு போகணும். அதுக்கப்புறம் உங்களோட தாடை வந்து டச் ஆகிற மாதிரி தலையை நல்லா கீழே கொண்டு வரணும். சோ இந்த மாதிரி 10 times ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சைட்ல கொண்டு போகணும். மூச்சு இழுத்துட்டே சைட்ல போகணும், மூச்சு விட்டுட்டே சென்டர்ல வரணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைட் சென்டர். சோ இதே மாதிரி 10 times ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மூணாவது வந்து சைட்ல டில்ட் பண்ணணும், அப்படியே சாய்க்கணும், சென்டர் வரணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைட் சென்டர். சோ இந்த மாதிரி ஒரு 10 times. அதுக்கு அடுத்து நாலாவது விஷயம் அப்படியே ரொட்டேட் பண்ணணும். இப்போ அதே மாதிரி ஆப்போசிட் சைட்ல ரொட்டேட் பண்ணணும். சோ ரொட்டேஷன் பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ்ல ஒரு 3 தடவை, ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு 3 தடவை. சோ இந்த எக்ஸசைஸ் வந்து டெய்லி காலையில எந்திரிச்சோன்னா பிராக்டிஸ் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு நெக் பெயின் இருக்கு அப்படின்னா காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை கம்பல்சரியா 10 times ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சோ ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே பெனிஃபிஷியலா இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, எப்பவுமே நிக்கும் போது உங்களோட 2 காலுக்கும் நடுவுல ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க எந்த ஒர்க் பண்றீங்கன்னாலும் 2 கையிலுமே சேர்த்து பண்ணணும். ஒரு கையில மட்டும் இது பண்ணக்கூடாது. சோ நெக் பெயின் இருக்கவங்க இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். அப்புறம் நீங்க ஏதாவது குனிஞ்சு கீழே எடுக்கிறீங்க, ஃபார்வர்ட் பெண்ட் பண்றீங்க அப்படின்னாலும் உங்களோட முட்டியை மடக்கி யூஸ் பண்ணுங்க. உங்களோட ஹிப்ப பெண்ட் பண்ணி பண்ற மாதிரி பாத்துக்காதீங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு மசாஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடுகு எண்ணெய் இருக்கும். சோ அந்த கடுகு எண்ணெய் வந்து ஒரு 60 ml எடுத்துக்கோங்க. அது கூட வந்து ஒரு 10 கிராமுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. சோ ஒரு பேன்ல போட்டு அது நல்லா ஃப்ரை பண்ற மாதிரி பண்ணிட்டு, அந்த பூண்டு வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வலிக்குது, கொஞ்சம் வீக்கமா இருக்கும், அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. சோ அந்த மாதிரி பண்ணிட்டு 3 hours கழிச்சு ஹாட் வாட்டர்ல குளிக்கணும். சோ இந்த மாதிரி ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லாவே வீக்கம் குறையும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நான் சொன்ன அதே எண்ணெயை வச்சு உங்களோட ஸ்பைனல் கார்டு ஃபுல்லா கூட நீங்க மசாஜ் பண்ணலாம். அது எப்படின்னா, ஹார்ட் பார்த்த மாதிரி மேல் நோக்குல மாதிரி மசாஜ் பண்ணணும். அதாவது இடுப்பு பகுதியிலிருந்து மேல் நோக்குன மாதிரி ஸ்பைனல் கார்டுல மசாஜ் பண்ணணும். இதுவும் ரெகுலரா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எப்பவுமே ஹாட் வாட்டர்ல பாத் எடுத்துக்கோங்க. சோ இந்த எக்ஸசைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப அதிகமா ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் மெயினா பாத்தீங்கன்னா, படுக்கும்போது ரொம்ப ஃபோம் பெட்ல படுக்காதீங்க. பில்லோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசான பில்லோல யூஸ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் நெக் பெயின் இருக்கவங்க பில்லோவே அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அப்படி உங்களுக்கு பில்லோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க சர்விக்கல் பில்லோ யூஸ் பண்ணி பாருங்க. சர்விக்கல் பில்லோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெளியில ஷாப்ல கிடைக்கும். சோ அதை வாங்கி நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நெக் பெயின் வந்து ரொம்ப அதிக வேர்ஸ் ஆகாம நீங்க தடுக்கலாம். சோ இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஃபுட்ல பாத்தீங்கன்னா மெயினா வந்து
ரொம்ப சிட்ரஸ் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா எடுத்துக்கோங்க. முடிஞ்சா வீக்லி ஒன்ஸ் வந்து லெமன் ஹனி ஜூஸ்ல ஃபாஸ்டிங் இருங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேஸ் சம்பந்தப்பட்ட ஐட்டத்தை எல்லாம் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. இந்த கிழங்கு வகைகள், இல்ல பட்டாணி வகைகள், இல்ல கடலைப்பருப்பு, இல்ல பருப்பு துவரம் பருப்பு வகைகள், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணா அந்த பெயின் இருக்கும்போது பெயினும் கொஞ்சம் குறையும், சீக்கிரமா உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். மேக்சிமம் பாத்தீங்கன்னா நீங்க ரெகுலரா வந்து இந்த பிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணணும், வாக்கிங் போகணும். ஸோ இதெல்லாம் ரெகுலரா பாத்துக்கோங்க. பாடி வந்து எண்ணெய் முடிஞ்ச டெய்லியுமே வந்து நான் சொன்ன எண்ணெயை அப்ளை பண்ணிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. ஸோ அந்த மாதிரி ரெகுலரா பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு மசாஜ் மாதிரி சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதோட வீக்கம் ஏதாவது இருந்தா அது குறையறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு. ஸோ ஃபுட்ல வந்து நீங்க எல்லா விதமான ஃபுட் எடுத்துக்கலாம். ஆனா கேஸ் ஐட்டம்ஸ் மட்டும் கம்பல்சரியா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது சீக்கிரமாவே நீங்க நெக் பெயின்ல இருந்து வெளியில வரலாம். ஸோ நெக் பெயினுக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முத்ரா என்னன்னு பாத்தீங்கன்னா வாயு முத்ரா ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். ஸோ அந்த வாயு முத்ரா எப்படி பண்ணணும்னா, உங்களோட ஆள்காட்டி விரல் மடக்கிட்டு அது மேல உங்களோட கட்டை விரல் வச்சுக்கணும். அது மாதிரி 2 கையில வச்சுக்கங்க. கையை வந்து கால் மேல வச்சுக்கங்க, ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சோ இந்த முத்ரா வந்து டெய்லி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவையில்லாத கேஸ், அன்வான்ட் கேஸ் பாடியில் இருக்குன்னா அதை வெளியில தள்ளுறதுக்கு, உங்களோட சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, உங்க போன்ஸ்ல இருக்கிற இன்ஃபிளமேஷன்லாம் கம்மி பண்றதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு. சோ இந்த முத்ரா பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களோட போஸ்டர் கரெக்ட் பண்ணுங்க. எப்பவுமே ஸ்பைனல் கார்ட் ஸ்ட்ரைட்டா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணும்போது சீக்கிரமா நீங்க நெக் பெயின்ல இருந்து வெளில வரலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோல நிறைய விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.